சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பார்த்து பயப்படுற ஆள் ஒதுங்கி தான் போவாங்க. இன்கேஸ் அவர் இது தேர்தலே இல்லைனாலும், இன்கேஸ் அவர் நடிக்க வந்தாலும் மக்கள் ஏற்றுப்பாங்க. அவர் அதுக்கெல்லாம் பார்த்து அப்படின்ட்டு போக வேண்டியது தான். அவரே ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் இல்லையா, விஜய் சாரே சொல்லியிருப்பார், நான் விஜய் சார் ஃபேனுன்றதுக்காக இந்த விஷயம் சொல்ல, தனி மனுஷன் ஒருத்தங்க எதனா பண்ண வரனாலும் இப்போ பிரச்சனை இருக்க தான் செய்யும். சாதாரணமாக பண்ணுறதுக்கே வரும். நீங்கள் வந்துட்டு ஸ்டாலின் சார் தான் என்னோட பரம எதிரின்னு அவரே எல்லா மேட்டிலையும் சொல்லி அப்போ என்ன வரும்? வரதான் செய்யும். ஒரு பக்கம் திமுக, இன்னொரு பக்கம் அதிமுக, இதெல்லாம் மீறி விஜய் கட்சி தான் இப்போ மக்கள் கிட்ட ரொம்ப பலமா இருக்குன்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு? இது அரசியல் டைம். இப்போ வந்து கரெக்டாக எலெக்ஷன் வரும்போது அவங்க ஒய்ஃப் பண்ணுறது, அவங்க ஒய்ஃப் யாராவது தூண்டி விடுறாங்களா, ஏதாவது செய்கிறாங்களா, எதுவுமே தெரிய மாட்டேங்குது. எப்பயோ நடந்த பெருச்சாலியை இப்போ ஓட்ட போட்டு வச்சிருக்குன்ற மாதிரி போயிடுது. ரொம்ப அசிங்கமாக, அவங்களுக்கே வந்து அது அசிங்கமாக இருக்கா இல்லையான்னு தெரியல. இன்னும் சார் யூடியூப் ஃபுல்லாக பாருங்க, விஜய் சார் இதுதான் இருக்கு. அப்போ இவங்களே தான் ட்ரெண்டிங் பண்ணி விட்டுட்டாங்க. இவங்க கிட்ட இந்த சன் டிவி இது எல்லாமே இருக்கு. ஸோ ட்ரெண்டிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, ட்ரெண்டிங் போயிடுது. அவ்வளோதான், வேற ஒன்றும்.